Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு பண்றதுக்கு கடாயில 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் இதை வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை அதில் சேர்த்துட்டு இது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவு வெந்து அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்தா தான் நல்லா வெந்து வரும். நார்மல் கடாயில் வேக லேட் ஆச்சுன்னா அதை அப்படியே குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வேகாமல் தண்ணியெல்லாம் சீக்கிரமே வற்றிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வெந்ததும் நம்ம பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.